ஆண்டவருடைய சந்தோஷம் எங்க இருக்குன்னா நம்முடைய முகத்துல தான் இருக்கு. அதனால தான் பிசாசு அவமானத்தை கொண்டு வந்து முகத்துல வைக்க முயற்சி பண்றான். நிறைய நேரம் நாம் சொல்லுவோம், என் முகத்தையே எனக்கு பார்க்க பிடிக்கல, என்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு, மற்றவங்களை முகத்தை பார்க்கும்போது அவங்க முகத்தை என்னால் பார்க்க முடியலங்க, எனக்கு தலை குனிவாக இருந்துச்சு, அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க கண்ணை கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப குற்ற மனசாட்சியாக இருந்துச்சு. அப்போ பிசாசு அவமானத்தை எங்கே வைக்கிறான்? முகத்தில் வைக்கிறான். கர்த்தர் சந்தோஷத்தை முகத்தில் வைக்கிறார். உங்கள் முகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்களை நீங்கள் அவமானமாக நினைக்கணும், உங்களை நீங்கள் குற்றவாளியாக நினைக்கணும், உங்களை நீங்களே ஏதோ இழந்தவர்களைப் போல ஒன்றும் இல்லாதவர்களைப் போல உணரணும்னு சொல்லி பிசாசு தந்திரமாக வேலை செய்கிறான். உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்க 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 உங்கள் அவமானங்கள் எல்லாம் புகழ்ச்சியாய் மாறும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது யாரை பார்க்குறீங்க? நீங்க ஆண்டவரை பார்க்குறீங்க. ஏன்னா உங்க முகத்துல தேவ சாயல் தெரிகிறது. யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் காட். நீங்க யாரை காமிக்கிறீங்க? அப்போ உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க கர்த்தரை பார்க்குறீங்க, உங்க கண்களை பார்க்கும்போது கர்த்தருடைய கண்களை பார்க்குறீங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னு சொன்னார்ல. இப்ப நீங்களும் நானும் சொல்லணும், என்னை காண்கிறவன் என் இயேசுவை காண்.